இப்போ இன்னொரு மக்களே, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, சார் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா. இது வந்து பொதுமக்களுக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷனு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ எங்கள் ஊர் சைட்லேயும் சரி இதுலேயும் சரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டிவோர்ஸ் பொண்ணெல்லாம் கிடைக்கிற கஷ்டம். இப்போ என்ன ஆகிப்போச்சு ட்ரெண்டிங்கு, வீட்டில் யாராவது வந்து பொண்ணு இருக்காங்க, பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி தெரிஞ்சுட்டேன்னா அவங்கள போய் புக்கிங் பண்ணிடுறாங்க சரிங்களா. பொண்ணோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அவங்க வந்து போய் புக்கிங் பண்ணிடுறாங்க. போய் இது பண்ணியாங்க, பையங்க தான் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சரிங்களா. நிலமை இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. நேட்டிவாக சொல்கிறேன்ல நினைக்காங்க, உள்ளது தான் சரிங்களா. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து பேப்பர் வாங்கிட்டு வெளியே வராங்க, கோர்ட்டை விட்டு வெளியே வராங்க. நேராக வந்து வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்கு, டக்குன்னு வந்து பேசி முடிக்கிறாங்க. முன்னாடி பேசிட்டாங்க. அந்த இடத்துலயே வந்து என்னென்னா, நகையை கழுத்தில் சங்கிலியை போட்டு விட்டு மோதிரம்லாம் போட்டு விட்டு, நீ தான் என் மருமக, நீ தான் இருந்துன்னு சொல்லிட்டு கிராண்டாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. பொண்ணு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. பொண்ணுகளுக்கு வரதட்சணை கொடுத்து நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் சரிங்களா. சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறாப்புல. இது வந்து அந்த 90 கிட்ஸோட பரிதாபங்களில் இதுவும் ஒன்று சரிங்களா. அதனால் வந்து கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது நல்லது. முக்கியமாக பிரிஞ்சு போகாமல் பார்த்துக்குங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். நிறைய நடந்துட்டுருக்கு சார் சரிங்களா. அதேமாரி கல்யாணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாதி மதம்லாம் பார்க்காம வெளியே போய் கொஞ்சம் பண்ணுங்க. பொண்ணு கிடைக்கிற ரொம்ப அபூர்வமாகிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி வந்து இந்தியா லெவல்லே வந்து என்னென்னா, இந்தியாவில் மட்டும்தான் பெண்களோட எண்ணிக்கை கம்மி. மற்ற உலக நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஈவன் பாகிஸ்தானில் போனாலும் சரி, பங்களாதேஷில் போனாலும் சரி, பெண்களோட எண்ணிக்கை அதிகம். அஞ்சு பெண்களோட இது வந்து அதிகம், ஆண்களோட எண்ணிக்கை கம்மி. பிரேசில் நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேசில் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் கூட்டு போகலான்னு சொல்லிட்டாப்புல. ஃப்ளைட்டுக்கு உண்டான காசை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாப்புல சரிங்களா. அந்த பகுதி, அந்த மற்ற பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து புகையிலைக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி அந்த ஆண் வம்சம்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு. அதனால பெண்களோட எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி போக போகுதுன்னா, இன்னும் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ சைனா பெண்கள், சீன பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போ சீன பெண்கள் நிறைய பேர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் வந்துடுவாங்க. நம்ம வந்து சைனா பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடுவோம் சரிங்களா. பார்த்துக்குங்க, நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு சரிங்களா. ஓகே மக்களே, அட்வைஸுன்னு போட்டு அறுக்க தேவையில்லை, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நல்லது சார்.